இயற்கையான திசைக்கு மாறானதாக இருக்கும். இயற்கையா எல்லாருக்கும் என்ன நடக்குமோ அதுக்கு மாற்றி செய்கிறவர் தான் தேவன். ஏன்னா அவனை மாதிரி அல்ல உன்னைய தேவன் வச்சிருக்கிறது. அவர் உன்னை கண் மணி மாதிரி மணி. நீ அவனுக்கு நடக்கிறது உனக்கு நடந்தா பெருசா சந்தோஷப்படாத. அவனுக்கு நடக்கிறத விட அப்படி உலகம் சொல்ற மாதிரி நடந்தா அதுதான் தேவன் காட்டின திசை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? எங்க நான்லாம் அப்படிதாங்க நினைச்சேன். நான் சும்மா என்னைய சொல்ல விரும்பல, விட்டுறேன். தேவ ஜனமே அப்படித்தான். அவனுக்கு நடக்கிற மாதிரி இவனுக்கு நடக்கிற மாதிரி அவன் போக்கில் போட்டும். எனக்குன்னு ஒருவர் உண்டு, எனக்குன்னு ஒரு நேசர் உண்டு, எனக்குன்னு ஒரு தகப்பன் உண்டு, எனக்குன்னு ஒரு அந்தரங்க நண்பர் ஒருவர் உண்டு. எத்தனை பேருக்கு அந்தரங்க நண்பர் உண்டு? அது எனக்கும் என் ஆண்டவருக்கும் உரியது, என் அந்தரங்க நண்பருக்குரியது. அம்மா ருசிச்சு ரசிச்சு எனக்குன்னு ஒரு பங்கு உள்ள ஆண்டவரே வச்சிருவார். ஏன்னா என் மேலே ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். அதே மாதிரி எத்தனை பேர் சொல்றீங்க? நீங்க சொல்ல வேண்டாமா? உங்களை விட என் மேலே தான் பாஸ்டர் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம் அப்படின்னு துள்ளி குதிச்சு கையை தட்டம். உங்க ஆண்டவரை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு நீங்க சொல்லி எல்லாம் என்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கு. ஒரு தடவை கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம். தேவன் காட்டுகிற திசை நம்மை கீழ்ப்படிதலிலே பழக்கும், கீழ்ப்படிதலிலே பழக்கும். தேவன் காட்டுகிற திசை நம்மை கீழ்ப்படிதலிலே பழக்கும். இன்னொன்று தெரியுமா? தேவன் காட்டுகிற திசை இயேசுவை காட்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு திசையிலும் நீங்க இயேசுவை பார்க்க முடியும். இயேசுவை பார்க்காத திசையே இருக்காது. கீழே பார்த்தா இயேசு, மேலே பார்த்தா இயேசு, ஒரு பூவை பார்த்தா அதுல ஒரு இயேசு. எல்லாத்திலையும் முடிவு இயேசுவாக இருக்கும். துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.